ஏண்டா வெங்கட், இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம ஊரு கிளம்புறதுக்கு உனக்கு மனசு எப்படிடா வந்தது? லட்சுமி கிட்ட இதெல்லாம் காட்டுவோம், அவன் கண்டிப்பா நம்புவா. இல்ல பாட்டி, காதல்ங்கிறது ரெண்டு பேரும் மனப்பூர்வமா உணர வேண்டியது. ஆதாரம் எல்லாம் காமிச்சோம்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, விதைச்சதுதான் கிடைக்கும், விதிச்சதுதான் நடக்கும். லட்சுமி என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாய்கிட்டு கேட்டப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலைய ஆண்டவனால பாட்டி. பாட்டி என்னாச்சு பாட்டி? என் நெஞ்சு படப்பட நடிக்குது, தலை கிறுகிறுன்னு சுத்துது. அதோ அந்த கடையில சோடா கிடைக்கும், ஒண்ணு வாங்கிட்டு வா. ஐயோ அம்மா! மாட்டேன், நான் இதை எல்லாம் லட்சுமி கிட்ட காட்டி எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன். உன்னை நான் கொலை பண்ண போறேன் இல்லையா பாரு. நீ கைய மாட்ட போடா. எல்லாரும் ஓடுவாங்க, அது எங்க பாட்டிதாயா? இல்லையா, இந்த சூட் கேஸ்ல பணம் இருக்குதானே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன துரத்துக்கிட்டு வர. ஐயோ இல்ல, போய் சொல்றாங்க. இவனை விட்டுடாதங்க, இவனை பிடிச்சு கொடுத்தா போலீஸ்காரங்க லட்சம் கொடுப்பாங்க. பிரதர் நீங்களா? பிரதர் நம்ம எஸ்டேட்ல எவ்வளவு பெரிய மேனேஜர் இருக்கிறாரு, கைத உன் மூஞ்சில என் பீச்சகைய வைக்க கூட்டம் முடிச்சுனா உங்களுக்கு தில்லு வந்துருமே. என்னாச்சு பிரதர்? ஒண்ணு இல்ல, எங்க பாட்டி கோச்சிட்டு போறாங்க, அவங்களை எப்படியாவது பிடிக்கணும், அவ்வளவுதானே. நீ நம்ம ராக்கெட்ல உட்காரு, ஒரே அமுத்த அமுத்துறேன் பாரு. இல்ல பாட்டியாது பிசாசு வேலை பண்ணுது. நம்மளும் ஷார்ட்கட்ல அமுக்க வேண்டியதுதான். வண்டியில இறங்க விரட்டி பிடிச்சிருவோம். பாட்டி, பிரதர் நினைக்கிறது கரெக்ட். அந்த பொண்ணு கிட்ட காட்டி அவன் ஓகேன்னுட்டான்னா பரவாயில்ல, அந்த பொண்ணு நம்பலேன்னு வச்சுக்க.